ஜஸ்டிஸ் கர்ணன் பேசுகிறேன். லஞ்ச ஒழிப்பு செயலாக்கத்துடைய சேர்பர்சன் ஜஸ்டிஸ் கர்ணன் பேசுகிறேன். டாக்டர் அம்பேத்கருடைய அடாப்டட் சன் ஜஸ்டிஸ் கர்ணன் பேசுகிறேன். லஞ்சத்தை ஒழிப்பதற்காக போராடி கொண்டிருக்கிற கட்சி தான் ஆன்டி கரப்ஷன் டைனிக் பார்ட்டி. லஞ்சத்தை ஒழிப்பதற்காக சுப்ரீம் கோர்ட்டு கதவில் பூல குத்துற கட்சி தான் ஆன்டி கரப்ஷன் டைனிக் பார்ட்டி. லஞ்சத்தை ஒழிப்பதற்காக ஹைகோர்ட் கதவில் பூல குத்துற கட்சி தான் ஆன்டி கரப்ஷன் டைனிக் பார்ட்டி. பொதுமக்கள் நீதிமன்றத்துக்கு வராதீர்கள். இங்கே லஞ்ச தலைவிரித்து ஆடுகிறது. நீதித்துறையில் லஞ்ச தலைவிரித்து ஆடுகிறது. சுப்ரீம் கோர்ட் ஹைகோர்ட்லாம் நீதிபதிகள் கோடி கோடியாக லஞ்சம் வாங்குவார்கள். அது வெளிநாட்டில் கொண்டு பதுக்குவார்கள் அவலா சேனல் மூலம். அப்படிப்பட்ட துறை தான் நீதித்துறை. இது எதிர்த்து போராடி கொண்டிருக்கின்றேன் ஜஸ்டிஸ் கர்ணன். கூதிக்கு நீதி, நீதி கூதி, சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா. நோ மணி நோ ஜட்மெண்ட், சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா. கூதிக்கு நீதி, நீதி கூதி, ஹைகோர்ட் ஆஃப் மெட்ராஸ். நோ கேஷ் நோ ஜட்மெண்ட், ஹைகோர்ட் ஆஃப் மெட்ராஸ். பொதுமக்கள் நீதிமன்றத்துக்கு வராதிங்க. இன்னல் பட வேணாம், கஷ்டப்பட வேணாம். உங்கள் குடும்பத்தினருடைய வெல்ஃபேரும் பாதிக்கும். அதனால் நீதிமன்றத்துக்கு வர வேணாம். நீதிமன்றத்தில் என்ன நடக்குதுன்றது தெரியும். வெளிப்படையாக நான் தானே பேசுகிறேன். சுப்ரீம் கோர்ட் என்ன எதனா பண்ணானா, ஹைகோர்ட் என்ன எதனா பண்ணானா? சுப்ரீம் கோர்ட்டு சம்மன் விட்டால் செருப்பால் அடிப்பான் அவனை. அது மாதிரி ஆளுனா ஜஸ்டிஸ் கர்ணன். ஹைகோர்ட் எனக்கு சம்மன் விட்டானா அவனை செருப்பால் அடிப்பான். அந்த சுப்ரீம் கோர்ட்டு நீதிபதி, ஹைகோர்ட் நீதிபதி, அதுக்கான தலைவர் தான் ஜஸ்டிஸ் கர்ணன். லஞ்சத்தை ஒழிப்பதற்காக போராடி கொண்டிருக்கின்றேன். ஜனநாயகத்தை பாதுகாக்கிறதுக்காக போராடி கொண்டிருக்கின்றேன். 144 கோடி மக்களும் அமைதியாக வாழ்வதற்காக நான் போராடி கொண்டிருக்கின்றேன். சுப்ரீம் கோர்ட்டில் பிராமின் நீதிபதிகள் மட்டும் ஓத்து மகனம் பாடுறாங்க. சுப்ரீம் கோர்ட்டில் ரிசர்வேஷன் கொண்டு வரதற்கு எல்லா தரப்பு சமுதாயமும் அங்கம் வைக்க வேண்டும் என்பதற்காக நான் சுப்ரீம் கோர்ட்டில் ரிசர்வேஷன் கேட்டு ஆப்பிரிக்காவிலிருந்து நெல்சன் மண்டேலா ஆட்களை கொண்டு வந்து சுப்ரீம் கோர்ட்டு நீதிபதிகளை சூத்தடித்தான். இன்னும் சூத்தடிச்சிட்டு இருக்கிறோம். இப்போது சுப்ரீம் கோர்ட்டு நீதிபதிகளை சூத்தடிக்கிறதுக்கு ஃபண்ட்ஸு ஷார்ட்டேஜ் ஆகிடுச்சு. பொதுமக்கள் எங்களுக்கு நிதி உதவி செய்யுங்க. சுப்ரீம் கோர்ட்டு நீதிபதிகள் தொடர்ந்து சூத்தடிக்க வேண்டும். அதே போல் ஹைகோர்ட்டு நீதிபதிகள் நாங்கள் சூத்தடிக்கிறோம். ஆப்பிரிக்காவிலேருந்து நெல்சன் மண்டேலா ஆட்களை கொண்டு வந்து சுப்ரீம் கோர்ட்டு நீதிபதிகளும் ஹைகோர்ட் நீதிபதி இந்தியா கேட்டுக்கு முன்னாடி படுக்க போட்டு சூத்தடித்த ஒரே கட்சி ஆன்டி கரப்ஷன் டைனிக் பார்ட்டி. ஹைகோர்ட்லேயும் நாங்கள் ஹைகோர்ட் நீதிபதி பதவியிலே எல்லா சமூகத்திற்கும் அங்கம் வைக்க வேண்டும். அதற்காக நாங்கள் இடஒதுக்கீடு கேட்டு சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகளும் ஹைகோர்ட் நீதிபதிகளும் சூத்தடித்து கொண்டிருக்கின்றோம். ஆப்பிரிக்காவிலிருந்து நெல்சன் மண்டேலா ஆட்களை கொண்டு வந்து சூத்தடித்து கொண்டிருக்கின்றோம். இப்போ சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகளும் ஹைகோர்ட் நீதிபதியும் சூத்தடிக்கிறதுக்கு ஃபண்ட்ஸ் இல்லை. ஃபண்ட்ஸ் ஷார்ட்டேஜ் ஆகிடுச்சு. நிதி நெருக்கடியை சந்திக்கிறது ஆன்டி கரப்ஷன் டைனிக் பார்ட்டி. பொதுமக்களுக்கு நிதி கொடுங்கள். சுப்ரீம் கோர்ட்டு நீதிபதிகளை சூத்தடிக்க வேண்டும், ஹைகோர்ட்டு நீதிபதிகளை சூத்தடிக்க வேண்டும். பொதுமக்கள் எங்களுக்கு நிதி கொடுங்கள். ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டும், ஜாதி வரியை ஒழிக்க வேண்டும். சுப்ரீம் கோர்ட்டு நீதிபதிகளும் ஹைகோர்ட் நீதிபதி பெண்களுக்கு ஏற்படுத்தான் அதை தடுத்து நிறுத்துவதற்காக போராடி கொண்டிருக்கிற ஒரே கட்சி ஆன்டி கரப்ஷன் டைனிக் பார்ட்டி. என்னுடைய கட்சி ஜனநாயக நீதியாக சுப்ரீம் கோர்ட்டு நீதிபதிகளை சூத்தடிக்கிற போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறது. நாங்கள் என்ன ரயில் நிறுத்த போராட்டம் நடத்தணுமா? பஸ்ஸு மறியல் போராட்டம் நடத்தணுமா? கடையடைப்பு போராட்டம் நடத்தணுமா? மனித சங்கிலி போராட்டம் நடத்தணுமா? இல்லையே. சுப்ரீம் கோர்ட்டு நீதிபதிகளை சூத்தடிக்கிற போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். ஹைகோர்ட்டு நீதிபதிகளை சூத்தடிக்கிற போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். சட்டத்தின் நீதியை நிலைநாட்டுவதற்காக நான் போராடி கொண்டிருக்கிற ஒரே கட்சி ஆன்டி கரப்ஷன் டைனிக் பார்ட்டி. என்னுடைய பார்ட்டியுடைய எய்ம் அண்ட் ஆப்ஜெக்ட் டு அப்ரூவ் த கரப்ஷன் ஃப்ரம் தி இந்தியன் ஜுடிஷியரி, டு அப்ரூவ் த காஸ்டிசம் ஃப்ரம் தி இந்தியன் ஜுடிஷியரி. அதுக்காக தான் போராட்டிருக்கிறோம். டாக்டர் அம்பேத்கர் சொன்னார், கற்பி ஒன்றி சேர் புரட்சி செய்ய, கற்பி ஒன்றி சேர் கூட புய்த்து விடுன்னு சொன்னார். டாக்டர் அம்பேத்கர் என்னுடைய அடாப்டட் ஃபாதர். எங்கெல்லாம் ஜாதி வரி இருக்குது அங்கெல்லாம் கூட புய்த்து விடுன்னு சொன்னார். அதே மாதிரி 31 மார்ச் 2017 சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி குரியன் சுவாசப்பு வாயில் போட போய்த்து விட்டார். சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி பினாகி சந்திரகோஸ் வாயில் போட போய்த்து விட்டார். சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி மதன் லோக்கர் வாயில் போட குத்தினார். சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி ரஞ்சன் கோகே வாயில் போட சொருவினார். சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி செம்னேஸ்வர் வாயில் போட போய்த்து விட்டார். சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி இவன் தீபக் மிஸ்ரா வாயில் போட விட்டார். சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி ஜாஜி சிங்கர் வாயில் போட குத்தினார். சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி
இவ பானுமதி புண்டையில் போல பார்த்தோன்னா ஜாதி வரியை ஒழிச்சா லஞ்சத்தை ஒழிச்சேன். அதுமாதிரி கட்சி என்னுடைய கட்சி. சுப்ரீம் கோர்ட்டு நீதிபதிங்க பெண்களை, அது சுப்ரீம் கோர்ட்டு நீதிபதிங்க ஹைகோர்ட் நீதிபதி பெண்களை கூட்டி கூட புரோக்கர் இருக்கிறாங்க. இந்த அட்வொகேட் ஜெனரல் கேஸ் உரிமையெல்லாம் சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகளுக்கு பொண்ணுங்களை வாக்க வர்றோம், ஹைகோர்ட் நீதிபதிகளுக்கு பொண்ணுங்களை வாக்க வர்றோம். இந்த நீதிபதி பசங்கள்லாம் வயசான பசங்க 60 வயசுக்கு மேலே வாக்கத்துக்கு தெம்பு இல்லை. அதனால் பெண்களுடைய கூதி கடிச்சிடுவானுங்க. அது மாதிரி சுப்ரீம் கோர்ட்டு நீதிபதிகள் நட்சத்திர ஓட்டலில் பெண்களுடைய கூதியை கடிச்சு இந்தியா கூதி கடி வைத்த வல்லரசு நான் பட்டம் வாங்கிட்டு வந்தாங்க. ஹைகோர்ட்டு நீதிபதிகளும் இது நட்சத்திர ஓட்டலில் பெண்களுடைய கூதியை கடிச்சிட்டு இந்தியா கூதி கடி வைத்த வல்லரசு நாடுன்னு பட்டம் வாங்கிட்டு வந்தாங்க. இந்தியா என்ன மருத்துவத்துறையில் இல்லை வல்லரசு நாடா? பொருளாதாரத்தில் வல்லரசு நாடா? கல்வியில் வல்லரசு நாடா? மருத்துவத்தில் வல்லரசு நாடா? விஞ்ஞானத்தில் வல்லரசு நாடா? இல்லையே. சுப்ரீம் கோர்ட்டு நீதிபதிகளும் ஹைகோர்ட் நீதிபதிகளும் பெண்களோட கூதியை கடிச்சிட்டு இந்தியா கூதி கடித்த வல்லரசு நாடு பட்டம் வாங்கிட்டு வந்தவங்க தான் சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகளும் ஹைகோர்ட் நீதிபதிகள். அப்படிப்பட்ட கட்சியினுடைய தலைவர் தான் ஜஸ்டிஸ் கண்ணா. நாங்கள் தொடர்ந்து லஞ்சத்தை ஒழிப்புக்காக போராடி கொண்டிருக்கின்றோம். தொடர்ந்து ஜாதி வரி ஒழிக்கிறதுக்காக போராடி கொண்டிருக்கின்றோம். நீதிபதிகள் பெண்களை கற்பழிப்பதை தடுத்து நிறுத்துறதுக்காக நாங்கள் போராடி கொண்டிருக்கின்றோம். சுப்ரீம் கோர்ட்டு நீதிபதியும் ஹைகோர்ட் நீதிபதியும் பெண்களை இனிமேல் கூதியை கடிக்கக்கூடாது என்பதற்காக நாங்கள் அடுத்த போராட்டத்தை அறிவிக்க இருக்கின்றோம். அப்படிப்பட்ட கட்சி தான் ஆன்டி கரப்ஷன் டைனிங் பார்ட்டி. இதுக்கு முன்னே ஆடியோவில் கூட சொல்லியிருந்தேன். சுப்ரீம் கோர்ட்டு நீதிபதி பொண்டாட்டிங்களை ஓத்து ஹைகோர்ட்டு நீதிபதி பொண்டாட்டிங்களை ஓத்து 20 லட்சம் கோடி லஞ்ச பணத்தை 400 லாரி ஏற்றி கொண்டு கோட்டை நோக்கி வர கட்சி தான் ஆன்டி கரப்ஷன் டைனிங் பார்ட்டி. அந்த 20 லட்சம் கோடி லஞ்ச பணத்தை விவசாயிகளுக்கு செலவு பண்ணுவேன், அன்னமிட்ட கை சகோதரருடைய முன்னேற்றத்துக்காக செலவு பண்ணுவேன், ஏழைகளுக்காக செலவு பண்ணுவேன், மாணவர்களுக்காக செலவு பண்ணுற பணம் தான் அந்த பணம். நான்